ஹாய் மக்களே, நேற்று எபிசோட்ல என்ன காமிச்சாங்கன்னா, அதாவது சல்மான் கான் வந்து வரல, ஷூட்டிங்ல கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால ஈகா கபூர்னு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க வந்து அவங்க தான் வந்து விவியனை வந்து லான்ச் பண்ணது போல இண்டஸ்ட்ரியில. அப்போ வந்து கொஞ்சம் விவியனுக்கு க்ளோஸாக தானே பேசுவாங்க. அப்போ வந்து நம்ம ஸ்ருதிகா கிட்ட கேட்குறாங்க, விவியன் வந்து டைம் கார்டாக இருக்கும் போது என்னென்னலாம் நல்லது பண்ணாரு, எப்படி எப்படியெல்லாம் நடந்துங்கினாருன்ட்டு நம்ம ஸ்ருதிகா கிட்ட கேட்கும் போது அதுக்கு ஸ்ருதிகா சொன்னாங்க, அவர் ரொம்ப பயஸ்டா இருந்தாரு. அதாவது அவர் கூட இருக்கிற குரூப்புக்கு மட்டும் கொஞ்சம் அவர் பயஸ்டா இருந்த போல இருந்துச்சு. நாமினேஷன்ல கூட அவங்க பேர் யாரு பேரையுமே சொல்லல. அவருக்கு பிடிக்காத பேரு, அவர்கிட்ட பேசாதவங்க, அது போல நேம தான் அவர் சொன்னாரு. நாமினேஷன்ல கூட அவர் ரொம்ப பயஸ்டா இருந்த போலதான் இருந்துச்சுன்ட்டு ஸ்ருதிகா சொல்றாங்க. அதுக்கு அந்த ஈகா கபூர் கேக்குறாங்க, கேம்னா அதுதானே, இந்த ஷோவே அப்படித்தானே, பயஸ்டா இருந்தா தான் ஒருத்தவங்களுக்கு அவங்களால விளையாட முடியும்னா எல்லாருமே அப்படி பயஸ்டா இருந்தா தானே முடியும். அப்ப நீங்களாம் பயஸ்டா இல்லையான்ட்டு ஸ்ருதிகா கிட்ட கேட்கும் போது ஸ்ருதிகா கிட்ட கேக்குறாங்க, அதுக்கு கேம்ல மட்டும் இருந்தா பரவாயில்ல, அவர் நார்மலாவே பயஸ்டா தான் இருக்காரு, அவங்க கூட இருக்கிற பீப்புளுக்கு மட்டும் கொஞ்சம் பயஸ்டா இருக்கிற போலதான் எனக்கு இருந்துச்சு. அவரு டைம் கார்டில் கூட அவருக்கு பிடிக்காதவங்க பேரை தான் அவர் செலக்ட் பண்ணாரு, அவருக்கு பிடிச்சவங்க பேரெல்லாம் அவர் செலக்ட் பண்ணவே இல்லைன்ட்டு நிறைய சொல்ல வராங்க ஸ்ருதிகா. ஆனால் இந்த ஈகா கபூர் வந்து அவங்க சொல்றதே காதில் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க ஏன்னா விவியன் வந்து அவங்களுக்கு பிடிக்காதனால விவியனுக்கு வந்து சப்போர்ட்டாக தான் இந்த ஈகா கபூர் பேசுறாங்க. லாஸ்ட் வரைக்கும் ஸ்ருதிகா என்ன சொல்ல வராங்கன்னு அவங்க சொல்லவே விடலை. லாஸ்டா என்ன சொல்றாங்கன்னா, லாஸ்டா வந்து உங்ககிட்ட பேசுறேன்னு அதோட ஸ்ருதிகா வாயை மூடிட்டாங்க. அதோட தாங்க முடிஞ்சிடுச்சு.